பிரபலங்களின் வெளிச்சமே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து வருகிறது என்கிற தெளிவு எந்த பிரபலத்திற்கு இருக்கிறதோ அவர்கள் கால்கள் தரையில் மட்டும் இருக்கும். கொஞ்சம் அப்படி தான் அன்பில் அப்படி தான் இருப்பாங்க, மக்கள் அன்பில் அப்படி தான் இருப்பாங்க. ஒரு அண்ணெல்லாம் ஃபுல்லாக சரக்கை போட்டு எனக்கு முத்தமே கொடுத்துருக்காரு. அப்புறம் முத்தம் கொடுத்துட்டு சொல்கிறார், தம்பி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன சந்தன வாசியாக வருது ஒன்றிருந்து தெரியுதுண்ணே, தப்பாக எடுத்துக்காத, உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நல்ல வேலை கன்னத்தோடு நிறுத்துனியேன்னு. நமக்கு அதில் ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நம்ம மலையாள நடிகர், மிகப்பெரிய மாபெரும் நடிகர், இன்றைக்கும் இந்திய திரையுலகத்தில் மம்முட்டி அவர்கள், அவர் 3ஆம் பிறை அப்படின்னு அவர் எழுதின புத்தகம் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. ஷைலஜா அவர்கள், அவசியம் எல்லாரும் வாங்கி படிங்க. 3ஆம் பிறை அந்த புத்தகத்தோட பேர். அதில் மம்முட்டி அவர்கள் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறாரு. வழக்கம் போகிற படப்பிடிப்புக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை வாடகைக்கு படப்பிடிப்புக்காக கொடுத்துருக்காரு. மம்முட்டி சொல்கிறாரு, பொதுவாக நான் யாரோடையும் ஃபோட்டோ எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா நடிகர்களுக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்து இறங்குறவங்களாம் இருக்கான், என் அனுபவத்தில் எனக்கு தெரியும். அதனால் இவங்க எந்த மாதிரி தன்மையுடைய மனிதர்கள்னு தெரியாமையே அதை யோசிச்சுக்கிட்டே நான் யார்ட்டையும் அதிகமாக நெருங்க மாட்டேன், அதனால் ஒரு இடைவெளி வச்சுப்பேன். இதை நிறையா பேர் பயங்கர கர்வம் பிடிச்ச ஆள் மம்முட்டின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த பயம் இன்னும் மனசுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு நாள் நான் ஷூட்டிங் போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பையன் எந்த அனுமதி இல்லாமல் நான் இருக்கிற ரூமுக்குள்ளே வந்துட்டான். வந்துட்டு என்னை பார்த்து சிரித்தான். நானும் சிரிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன், அந்த அறையினுடைய மூலையில் நின்று என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன வேணும்னு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது போதும்ண்ணா. இல்லை நீங்கள் வெளியில் போப்பா, நீ வெளியில் போ, நான் மேக்கப் போடணும், ட்ரெஸ் மாற்றணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ வெளியில் போனேன். நான் எந்த தொந்தரவும் செய்யாமல் இங்கேயே நின்றுக்கிறேனே, நான் எந்த தொந்தரவும் செய்யாமல் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு மம்முட்டி எழுதுகிறாரு. எனக்குள் மம்முட்டி என்கிற ஈகோ சற்றே முளைத்து வெளியில் வந்தது. கழுத்தை பிடித்து அவனை வெளியில் தள்ளினேன். வெளியில் காத்திருந்த மக்கள் அனைவரும் இதை பார்த்திருப்பார்கள். என்னால் வேறொன்றும் செய்ய இயலவில்லை. அன்றைக்கி படப்பிடிப்பு முடியுது. அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. வந்தோன்னே வணக்கம், ரொம்ப சந்தோஷங்கிறாரு. இவரும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீடு கொடுத்ததுக்குன்னு மம்முட்டி சார் சொல்கிறாரு. வாப்பாங்கிறாரு. அந்த பையன் தயங்கி நிற்கிறான். வாப்பாங்கிறாரு ஒரு பையனை. மறுபடியும் அந்த பையன் தயங்கி நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் வாப்பாங்கிறாரு. வரான். பார்த்தா யாரை கழுத்து பிடிச்சி இவர் வெளில தள்ளினாரோ அந்த பையன் நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு, இவன் தான் என் பையன். மம்முட்டி சாருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உயிரே இல்லை, 5 நாள் படப்பிடிப்பு போயிருக்கு. இவர் அப்படியா, சாரி தெரியாமல் நடந்துருச்சு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அடுத்த வரி மம்முட்டி அவர்கள் எழுதுகிறாரு, அவன் சிரித்தபடியே மீண்டும் என்னை பார்த்து நின்றிருந்தான். அவன் ஏற்கனவே என்னை மன்னித்திருந்தான் என்பதை அவன் சிரிப்பு எனக்கு அடையாளம் காட்டியது. அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் சில சொற்களை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும், எல்லோரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது அந்த இளைஞன் சம்பவத்தின் மூலமாக எனக்கு தெரிந்தது. கலவரத்தில் தீ வைப்பவர் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் யோசித்து தீ வைக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய கலவரம் தடுக்கப்பட்டிருக்கும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தால் எல்லாமே இங்கே சுகமாக முடியுங்கிறார். நான் நினச்சி பார்க்குறேன், யாராவது வந்தால் அப்படி தான் இருப்பாங்க மக்கள். என்ன பண்ண முடியும்? அன்பு தானே எல்லாமே. என்ன இப்போ இவ்வளோ பேர் வந்து உட்காந்துருக்கீங்களே, உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு விழுப்புரம் மாவட்டம் புத்தக திருவிழா நடத்துதுன்னு தெரிஞ்சு புத்தகத்தை பார்த்துட்டு நான் பேசுறது ஒரு மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அந்த பேச்சை கேட்கணும்னு உட்காந்துருக்கீங்களே, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு தருகிற அதிகபட்ச மரியாதை உங்கள் நேரத்தை எனக்காக கொடுப்பது மட்டும்தான். அதுதானே வாழ்க்கை. ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கான நேரத்தை கொடுக்கறதான வாழ்க்கை. நாம் என்ன பண்ணிடுறோம், ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். முன்கூட்டிய முடிவுகள் மனுஷனுக்குள்ள எப்பயுமே இருக்கு. முன்கூட்டிய முடிவுகள் எப்பயுமே இருக்கு.
ஓ இவங்களா இப்படி தான் இருப்பாங்க, அவங்களா அப்படி தான் இருப்பாங்க, இந்த கடையா சரியாக இருக்காது, ஓ போலீஸ்காரங்களா கண்டிப்பாக தான் இருப்பாங்க, ஓ எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸா சரி கிடையாது, நடிகர்களா அவனுங்களாம் ஊதாரிங்க, ஓ பணக்காரங்களா அவன் ஊரடிச்சு தான் சம்பாதிச்சிருப்பான். இதெல்லாம் முன்கூட்டியே முடிவு. ஆனால் பழகி பார்த்தோன்னா அதே ஆள் சொல்லுவான், என்ன மனுஷங்க, அதுக்கு முன்னாடி என்ன மனுஷன், அதே வாய், அதே நாக்கு, அதே மொழி, என்ன மனுஷங்க அப்படின்னவே கொஞ்சம் இறக்கி என்ன மனுஷங்க ஹஸ்கி வாய்ஸில் போயிட்டான். தங்கமான ஆளுங்க, நினச்சி கூட பார்க்கல. பழகின 2 நாளில் சாட்சி விட்டாங்க நம்மளை அன்புல. தப்பாக நினச்சிட்டாங்க அந்த ஆளை பற்றி. எல்லாரும் சொல்கிறோமா இல்லையா? ஏன் முன்கூட்டியே முடிவு எடுக்கணும்? ஏன் முன்கூட்டியே முடிவு எடுக்கணும்? யாரை பற்றி யாருமே முன்கூட்டியே முடிவு எடுக்காதீங்க. இந்த விழுப்புரம் புத்தக திருவிழாவில் சொல்கிறேன், ஒருவரை சந்திக்க போவதாக இருந்தால் காலி பாத்திரமாக அவரை சந்திக்க போங்க. மனசை காலி பாத்திரம் மாதிரி வச்சுட்டு போங்க. அந்த மனிதன் என்ன தருகிறானோ அதுதான் அந்த மனிதனுடைய அடையாளமே தவிர நீங்கள் நிரப்பி வைத்திருப்பது அந்த மனிதனுடைய அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் யாரை பார்க்க போறப்ப எம்டியாக தான் போவேன் மனசை வச்சுக்கிட்டு. முன்கூட்டிய முடிவோடு போனால் நம்மளால் அவர் நல்லவராக இருந்தாலும் நம்மளால் கேட்க முடியாது. ஒரு குழந்தை 2 ஆப்பிள் வச்சுருந்துதான், உறவினர்கள் வீட்டில் ஒரு கெட் டுகெதர் 2 ஆப்பிள் வச்சுருந்துதான். என் பையன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவான் அந்த அம்மா பெருமையாக சொல்லிட்டு, உறவினர்கள் முன்னாடி சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து 2 ஆப்பிள் வச்சுருக்கான்ல, அந்த அம்மா கேட்டுச்சான், 1 ஆப்பிள் என்ற குடுறானுச்சான். அந்த பையன் ஃபஸ்ட்டு வலது கையில் இருக்கிற ஆப்பிளை கடிச்சானா. ஓ இடது கையில் இருக்கிறத கொடுத்துருவான்னு நினச்சிக்கிட்டு அந்த அம்மா பார்த்துட்டே இருந்துச்சான். இடது கையில் இருக்கிற ஆப்பிளையும் கடிச்சானா. நம்ம குழந்தைங்க இந்த வேலையை பண்ணும். நம்ம வீட்டில் அதுங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் எங்கிருந்து தான் பசி வருமோ நமக்கு தெரியாது. வெளியில் போனால் வீட்டில் அம்மா பஜ்ஜி போடுறேங்கும், வேண்டாம்பா. புத்தக திருவிழாவுக்கு வந்து பஜ்ஜியை கேட்பேன். நடந்திருக்கா இல்லையா மக்களே? எஸ். பஜ்ஜியை சாப்பிட்ட அடுத்த செகண்டு காப்பி கேட்பான். நீ காப்பி சாப்பிடவே மாட்டேயே, இப்போ சாப்பிடுவேன். காப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தேர்த்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவானா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடும்பான். இப்போ தான்டா காப்பி சாப்பிட்டேன்னா அது காப்பி, இது ஐஸ்கிரீம் நமக்கே எஜுகேட் பண்ணுவான். இந்த குழந்தைங்களாம் புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் குழந்தைங்க. அதுங்க இயல்பில் இருக்கும். அதனால தான் சந்தோஷமாக இருக்குது. நாம் மனசில் குழப்பிக்கிறோம்ல, ஓ மோர் சாதம் சாப்பிட்றது கடைசியில் தான், சாம்பார் தான் முதல்ல சாப்பிட்ணும், கரெக்டு, அதில் ஒரு இது இருக்குது, கடைசியில் டைஜஷனுக்கு வயிறு குளுமையாக இருக்கும்னு. சில பையன் மோர் சாப்பிட்டுவிட்டு சாம்பார் ஆரம்பிப்பான். அந்த அம்மா பைத்தியமான்னு கேட்கும், என் வயிறு உனக்கு என்னம்மா? ஓகேவா? நாம தான் குழந்தைங்கள முன்கூட்டியே முடிவு எடுத்துடுறோமே. இந்த குழந்தை இப்போ வெளில போகிறப்பே அவ்வளோ அட்வைஸ் சார். குழந்தைய கூட்டிகிட்டு வெளியில் போகிறப்பயே, இங்கே பாரு, முதல் முறையாக உங்கள் மாமன் வீட்டுக்கு போகிறோம். நானே சண்டைக்கு அப்புறம் 8 வருஷம் கழித்து பேசியிருக்கேன். சரிம்மா, யாரும்மா மாமா? சொல்கிறேன். சொல்ல மாமா யாருன்னு சொல்கிறேன், ஒரு பேர் என்னன்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன் காரில் போகிறப்ப. ஆனால் அங்கே வந்து நீ என்ன பண்ணக்கூடாது? இவன் என்ன பண்ணுவான்னு இந்த அம்மா ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருக்கு. இவன் சொல்கிறான், இவன் புத்திசாலியான குழந்தை. இந்த குழந்தை சொல்லுது, என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? காலடி எடுத்து செருப்பை வீட்டுக்கு முன்னாடி கழட்டி விடுறப்ப கரெக்டாக கழட்டி விடு. ஓகேம்மா. உள்ளே நுழைஞ்சோன்னே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஓகேம்மா. உக்காந்தோடனே சாப்பிட ஏதாவது வேணுமான்னு அவங்க உடனே கேட்பாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும்? இவன் சொல்கிறான், என்ன சொல்லணும் நீ நினைக்கிற? எதுவும் வேண்டான்னு சொல்லணும். பசிச்சா? நியாயமான கேள்வியில். பசிச்சா அமைதியாரு, எப்படியும் சோத்தை போடுவாங்க, அதுக்குள்ளே அவசரப்படாது. சரிம்மா. எல்லாரும் சாப்பிட உக்காடுறப்ப டீசெண்டாக மெதுவாக சாப்பிடு. அதுக்கு பையன், அப்பாக்கே அப்படி சாப்பிட தெரியாதே, அதை பற்றி அவர் கவலைப்படுவார். நான் சொன்னதை கேளு, டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் ஆகிடும் உடனே. சரிம்மா சரிம்மா. இப்போ கிளம்பி 8 வருஷம் கழிச்சு அந்த சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். 8 வருஷம் கழித்து பேசுனா மாமா வீட்டுக்கு போகிறாங்க. செருப்பு எப்படி விட சொன்னாங்க? கரெக்டாக பக்கத்தில். இவன் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஒன்றும், வாசப்படிக்கிட்ட ஒன்றும் விட்டுருக்கேன்.
அம்மா அப்படி பார்க்குது. ஏன்னா சொந்தக்காரங்க முன்னாடி திட்ட மாட்டோம் பெரும்பாலும். அவன் குழந்தைங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கும். போ என்னென்னலாம் சொன்னேன் இருக்கு உனக்கு போ. குழந்தைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்டுருன்னு நினைக்கிறீங்களே, கேட்டுரும். ஆனால் அது எப்போ உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணுமோ கரெக்டாக செய்யும். கரெக்டாக காலங்காத்தால அவ்வளோ திட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவீங்கல்ல, எந்தடா ஏன்டா உயிரை வாங்குற, டைமுக்கு கிளம்ப மாட்டியா, பல்லு விளக்க எவ்வளோ நேரமா, ஏன் அவனுக்கு என்ன பல்லு என்ன 10 கிரவுண்ட் இடமா, வச்சா 2 ப்ரஷ் இப்படி இழுக்க போகிறான், 2 நிமிஷத்தில் முடிய போகுது, பல்லு விளக்கிட்டு உட்காந்துருவான். அவனுக்கு பல்லு சீக்கிரம் விளக்க தெரியும்மா, அவனுக்கு பல்லு சீக்கிரம் விளக்க தெரியும். ஆனால் காலையிலிருந்து நீ திட்டின திட்டு இருக்கு பாரு, அந்த பையன் சிரிக்கிறத மட்டும் எடுங்கண்ணே யாராவது. இந்த காலையிலேருந்து நீங்கள் திட்டின திட்டு இருக்கு பாருங்க, அந்த திட்டுக்கு அவன் பாத்ரூமில் போய் சும்மா நிற்பான். பல்லு விளக்கிட்டியா, ஊமா நிற்பான். பல்லு விளக்கிட்டியான்னு கேட்டேன், விளக்கிட்டு இருக்கேன். உள்ள கதவை திறந்து பார்த்தா, என்னடா பல்லே விளக்கலை, விளக்கலான்னு இருக்கேன். ஏன்டா படுத்துற, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்னு கிளப்பு. எல்லாம் பண்ணிடுவீங்களா, எல்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூல் வேன் வரும். அது வரைக்கும் அவனுக்கு பாடாத பாட்டு இல்லை, அத்தனை பாட்டும் பாடி திட்டி அவனை மன உளைச்சல் உண்டு பண்ணி, ஸ்கூல் வேன் வந்து கீழே ஹார்ன் அடிக்கும் பாருங்க, நம்ம பையன் டாய்லெட். அம்மா கேட்கும், காலையிலேருந்து எத்தனை தடவை கேட்டனா இல்லையா. இந்த அம்மாவுக்கு மண்டையெல்லாம் நரம்பெல்லாம் வெட்டிச்சிரும் டென்ஷனில். காலிலேருந்து கேட்டனா இல்லையா, கேட்டீங்கம்மா. அவன் ரொம்ப கூலா, கேட்டீங்கம்மா, பட் எனக்கு அப்பா வரலை. இப்போதாம்மா வருது, ஜஸ்ட் நவ். ரொம்ப இப்படி கை வச்சுக்குவான், ரொம்ப அர்ஜென்ட். பதறிடும் இந்த அம்மா. போய் தொலை. இங்கே வந்து வேன் டிரைவர்கிட்ட, அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. அவன் ஏமா உன் வீட்டில் இதே வேலையாக இருக்குது, மற்ற எல்லா வீட்டு பசங்களும் ஏறிறாங்க, உன் பசங்க மட்டும் ஏமா இப்படி பண்ணுது, ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த டாய்லெட்டுக்கும் தெருவுக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. போயிட்டியா, இன்னும் இருக்கு. எப்படி தான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ, இன்னும் இருக்கு. வாடா, வேன் நிற்குது, அது நிற்குது, எனக்கு போகுது. நான் கட்டை புட்டு ஏற்றி விட்டுவிட்டு அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே டென்ஷனில் இருப்பீங்களே. அவன் ஏறி உக்காந்தோன்னே நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பான். பார்த்துறீங்களா, எல்லா குழந்தைங்களும் நம்ம வேனில் ஏற்றி விட்டானே, அம்மா அப்பா ஏற்றி விட்டானே, நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், அவ்வளோ நக்கல். என்ன பாடுபடுத்தின, டெய்லி உனக்கு இதாண்டி, 12வது முடிக்கிற வரைக்கும் உனக்கு என்னோட ஆசீர்வாதம் இருக்கும், என்ன பாடுபடுத்துகிறேன். இது எல்லாம் நாம் முன்கூட்டிய முடிவு. குழந்தைனா லேட்டாக தான் கிளம்பும். சார் நான் ஒன்று சொல்கிறவா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நினைத்தது ஒருபோதும் முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும். சூப்பரா செல்வன், நீ சீக்கிரம் எந்திரிச்சிருவேன், சந்தோஷமாக எந்திரிப்பான். எந்திரிக்கிறப்பே உருப்பட மாட்டேன், ஏன் இங்கே பிறந்த, அவனா பிறந்தான், தட்டிட்டு உள்ளே வந்தானா, மே கமின், அவ்வளோ ஆசீர்வாத சொற்களை சொன்னால். அதனால் முன்கூட்டிய முடிவு தேவையில்லை. மறுபடியும் பேக் டு த ஸ்டோரி வரேன். வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன், எங்கே விட்டனோ மறுபடியும் அங்கேயே வந்துடுவேன். நான் எந்த பைபாஸில் ஏறினாலும் மறுபடியும் சர்வீஸ் ரோடுக்கு வந்துடுவேன். அந்த ஆப்பிள் 2 ஆப்பிளை கடிச்சாங்களா, சொந்தக்காரங்களாம் சிரிச்சாங்களா, இந்த அம்மாவுக்கு அவமானமாக போயிடுச்சா, இந்த அம்மா ஷேரிங் பண்ணுறது எவ்வளோ நல்லதுன்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன், பகிர்ந்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஏன்டா ஆப்பிளை கடிச்ச அப்படின்னா அந்த பையன் எதுவுமே பதில் சொல்ல. அம்மா இந்த ஆப்பிள் புளிப்பாக இருக்குது, இந்த ஆப்பிள் தான்மா இனிப்பாக இருக்குது, நீ சாப்பிடுமான்னு கொடுத்தாங்க. அம்மா அப்படியே ஆடி போய் நின்ட்டாங்களாம், தகச்சு போய் நின்ட்டாங்களாம். குழந்தை எது நல்ல ஆப்பிள்னு பார்க்குறதுக்காக கடிச்சிட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைய நம்ம திட்டோமே அப்படின்னு அது யோசிச்சிருக்கு. இதுதான் முன்கூட்டிய முடிவுகள்ங்கிறது. இப்போ இவ்வளோ ஹார்ன் அடிக்கிறாங்க, கேட்குதா? இந்த ஹாரன் சத்தம் ஹார்ன் அடிக்கிற எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி போகிற வண்டி போனோன்னு தான் நம்மளால் போக முடியும்னு. இந்தா ஆனால் ஏஆர் ரகுமானும் இளையராஜாவும் அனிருத்தும் ரோட்லேயே இருப்பானுங்க. அவர் அங்கே போய் சிம்பனி போட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாருன்னா நம்மால் ரோட்லேயே சிம்பனி போடுவான். டண்டா இவங்க என்னன்னா, இவங்க எல்லாருமே எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, இவ்வளோ வேகமாக போய் நாட்டை காப்பாற்றினா பரவாயில்ல, நியாயமா இல்லையா? அவ்வளோ வேகமாக போய் என்னத்தை சாதிக்க போகிறோம்? ஒரு சின்ன விஷயம்,
நீங்கள் பஸ்ஸில் உட்காந்து இல்லை லாரியில் உட்காந்து இல்லை காரில் உட்காந்து டூ வீலரில் உட்காந்து ஹார்ன் அடிக்கிறீங்க முன்னால் போகிறவங்க வேகமாக போகணும்னு. ஆனால் வயதானவர்கள் நடந்து போகிற பொழுது அவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சத்தத்தை கேட்க முடியாதே, அது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே என்று எந்த ஓட்டுநர் நினைக்கிறாரோ அந்த ஓட்டுநருக்கு இயற்கை தானாக வழிவிடும் என்பது நியதி. நம்ம ஊரில் இதில் வேறு என்ன தெரியுமா, எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் இதை ஒன்று சொல்கிறாங்க சார். இப்போ சார் இந்த ஊரில் மட்டும் ஓட்டிட்டா எந்த ஊரில் வேணால் ஓட்டிடலாம். விழுப்புரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் மாவட்டத்தில் இந்த ஊரில் ஓட்டிட்டிங்கன்னா எந்த ஊருனா ஓட்டலாம். ஏன் சார் அப்படி ஓட்டுறான் சார், எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு ஒன்வேயில் போயிட்டுருக்கார். ஏன்னா இப்போ நான் உள்ள வந்து காரில் வந்து இறங்கணுன்னே, இந்த பையன் இங்கே பார்த்தனே, காரில் வந்து இறங்கணுன்னே ஒரு சகோதரி அவங்க குழந்தையோட வந்திருந்தாங்க. அவங்க வணக்கம் சொல்லுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் அவ்வளோ சிரிச்ச முகத்தோட குனிஞ்சு வணக்கம் சொன்னான். நான் உண்மையிலே சொல்லவா, அப்படி ஒரு அழகான வணக்கத்தை என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்டதே கிடையாது. எங்கே இருக்கீங்களா சகோதரியில் வணக்கம் சொல்லி கிளம்பிட்டியாமா? இங்கே எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது அந்த பையன். இப்போ எங்கேயோ உட்காந்துருந்தானே சைடில் எங்கேயோ வணக்கம் சொல்லிக்க. அது ஒரு டீசெண்டான குடும்பம் போல இருக்கு. வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க போல இருக்கு. வந்தால் மாமா வணக்கம் சொன்னியா கிளம்பு, மாமா பேசுவார், அவன் பேசுவான் எனக்கு தெரியும் வா. சொன்னதெல்லாம் வீணாக போச்சா, பாராட்டினதெல்லாம் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, உள்ள புத்தகம் கூட பார்க்க போயிருக்கலாம். அவ்வளோ அழகாக சிரித்த முகத்தோட, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் 2ஆவது 3ஆவது படிப்பான் சார், அவ்வளோதான். அவ்வளோ அழகாக வணக்கம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், இன்றைக்கி நான் ஒரு கேள்வி உங்கள் முன்னாடி வைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவர்களை மதிக்க சொல்லி நம்ம சொல்லித்தரோமா? தாத்தா பாட்டி வந்தால் எங்கள் வீட்டில் நான் எந்திரிக்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த 4 நாள் நான் எந்திரிக்கவே முடியாது, அடி பிரிச்சுடுவார் எங்கள் அப்பா. வீட்டுக்கு என்ன பெரியவங்க வராங்க நீ உட்காந்துருக்க அப்படிம்பார். உட்காந்துருக்கிறதுக்கும் பெரியவங்க வரத்துக்கும் என்ன சம்மந்தம், வாயை உடைச்சிருவார். அதுக்கப்புறம் அதை கேட்கறதில்ல, எந்திரிச்சு நின்றது. இப்போ எந்திரிச்சு நின்னாதான் மரியாதையா அப்படின்னு குதர்க்கமாக ஒரு கும்பல் கிளம்பும். நாங்கள் தாத்தா பாட்டியை மதித்தால் போதாதா, எந்திரிச்சு நின்னாதான் மரியாதையா? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் பெரியவங்க வரப்போ குழந்தைங்க எந்திரிச்சு நிற்கணும்னு சொல்கிறாங்கன்னா, நாளை நீ பெரிய மனிதர்களை சந்திக்கிற பொழுது வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய மனிதர் வரப்போ நீ உட்காந்துருந்தீங்கன்னா அவரால் உனக்கு காரியம் ஆகணும்னு இருந்துச்சுன்னா அந்த காரியம் அந்த இடத்தில் உனக்கு நடக்காது. நல்ல பழக்கத்தை வீட்டில் இருந்து துவங்கு என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பெரியவங்களுக்கு எந்திரிச்சுன்னு வணக்கம் சொல்லுன்னு. இப்போலாம் அன்றைக்கி ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிருக்கேன். ஒரு 4ஆவது படிக்கிற பையன்கிட்ட வந்து பேசுகிறான், ஹாய் ப்ரோங்கிறான். ஹாய் ப்ரோ அப்படின்னா சத்தம் வருது, ஆளக்காரன் பார்த்தா தரையாக இருக்கான். என்னடான்னு கேட்குறேன். உங்கள் ப்ரோக்ராம் பார்ப்பேன் ப்ரோ, நல்லா பேசுகிறீங்க, பட்டிமன்றத்தில் விஜய் டிவிலாம் கூட வரீங்க போல இருக்கு. யார்? 4ஆவது. ஆமாம்ப்பா, ஆல் த பெஸ்ட் ப்ரோ, கீப் கோயிங், சிபிஎஸ்சி சிலபஸ் கீப் கோயிங். ஓஹோ சரிங்க சார். கூலா இன்னைக்கு இருக்கிறவங்கள, இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறைகிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸும் அதுதான், மைனஸும் அதுதான். என்ன, யாரை பார்த்தும் பயம் இல்லை, அது ப்ளஸ்ஸு, அதே தான் மைனஸ். அது ப்ளஸ்ஸு, அதே தான் மைனஸ். அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களே, இந்த படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுன்னா பிபியில் செத்துருவாங்க போல இருக்கு. எல்லா அம்மா அப்பாவும் படிச்சியா 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 படி, நல்லா படி, நல்லா. இவன் சொல்கிறான், நீ சொல்லிட்டு போயிடுவே, யார் படிக்க, நல்லா படிக்கிறேன், இமாம்பரிய புக்கு படி, 2 பக்கம் படித்து நீயும் உன் புருஷனும் விடியத்துக்குள்ள ஒப்பிங்கன்ட்ட உங்கள் அக்கா கை தட்டுறாங்க. 2 பக்கம் ஒப்பி. அந்த அம்மா சொல்லுது, நாங்களாடா படிக்கிறோம் தெரியுதுல்ல, நான் தானே படிக்கிறேன், எனக்கு படிக்க தெரியும், போ. உங்கள் அப்பா வரட்டும், அப்பாவுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலே படிக்க மாட்டார், எனக்கு தெரியும், போ. அவ்வளோ உறுதியாக இருக்கான் அவங்க அப்பா டேலண்ட்டில். நீ போ, நான் பார்த்துக்கிறேன், கவலையே கிடையாது. ஏன்னா இந்த யாரையும் மதித்து வாழ் அப்படிங்கிற தலைப்பு இது எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில் இருக்குது. பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில் இருக்குது, யாரையும் மதித்து வாழ். அந்த மனுஷன் பேசாத விஷயமா, மனுஷனையாக இருந்தாலும் மதிக்க சொன்னால், காக்கை குருவி எங்கள் கூட்டம்னார்.
காக்கை குருவி எங்கள் சாதினில் கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவியே மனுஷ ஜாதியில் சேர்த்தான் பாரதி. நம்மால் கூட இருக்கிற மனுஷனையே ஜாதியில் சேர்க்க மாட்டேங்கிறான். நீ என்ன ஜாதி? நல்லா பழகிறான். ஒரு வாரம் கழித்து நல்லா பேசுகிறீங்க, நல்லா பழகிறீங்க, தன்மையாக இருக்கீங்க. நீங்கள் யார்? நாங்கள் ஈரோடு மகேஷ். அப்படி இல்லைங்க, நீங்கள் யாருன்னு கேட்டேன். அதான் சொன்னேன், நாங்கள் ஈரோடு மகேஷ். அது இல்லைங்க, ஈரோட்டில் நீங்கள் யார்? ஈரோட்டில் நாங்கள் மனுஷங்க, சென்னை வந்தால் நாங்களாம் செவ்வாய் கிரகவாசிகள், உங்கள் ஊருக்கு வந்தால் ஏலியன்ஸுன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க? என்னங்கிறான். நான் என்ன கேட்குறேன், ஒரு மனிதன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று தெரிந்து கொள்வதில் சக மனிதனுக்கு இருக்கிற ஆர்வம் மாதிரி இந்த உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இல்லை. உண்மையா? ஓர் சிங்கம் கேட்குதா, புலி கேட்குதா? அதனால தான் பேச முடியாது. ஒரே ஒரு விஷயம் இயற்கை கொடுத்தது மனுஷனுக்கு, பேசுகிறத. பேசியே கெடுக்கிறான், நல்லதே பேச மாட்டேங்கிறான். என்ன என்ன ஜாதி? நீங்கள் என்ன? நான் பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் சொன்னேன். ஒரு புதுக்கவிஞர் ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தார். சாதி மயிரெல்லாம் சங்கமித்து கொண்டது சவரக்கடையில். எவ்வளோ அழகான மூணே வரி, செருப்பா அடிச்ச மாதிரி. போங்கடா எல்லாம், என்னடா பேசுறீங்க? மனுஷனா பாருங்க, யாரையும் மதித்து வாழ். மகாகவி பாரதி சொன்னது. சூரத்தில் 1907 டிசம்பர் 26 காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. சேரு சகதியமாக இருக்கு அந்த இடம். திலகர்னு ஒரு மனுஷனை மகாகவி பாரதி சந்திக்கணும்னு போறாரு. அதுக்கு முன்னாடி திலகரை பார்த்ததில்லை, யார் திலகர்னு தெரியல. ஏற்பாடு வேலைகள் எல்லாம் திலகர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை மட்டும் மகாகவி பாரதி கேள்விப்படுறாரு. நேரா போறாரு, மழை பெய்யுது, சேரும் சகதியமா இருக்கு, நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்காங்க. அந்த நூற்றுக்கணக்கான மனிதர்கள்ல யார் பாரதி என்று, யார் திலகர் என்று பாரதிக்கு தெரியவில்லை. ஒரு மனுஷன் சேரு சகதின்னு பார்க்காம எல்லாரையும் கொடை பிடிச்சிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அவரும் வேலை செஞ்சு எல்லாரையும் வேலை செய்ய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு, ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த குடை பிடித்த மனிதனை முகம் மறைத்திருந்தது. அந்த குடையை மெல்ல மேலே நிமிர்த்தி முகத்தை பார்த்தவுடன் சாஷ்டாங்கமா சேரு சகதியில் மகாகவி பாரதி திலகர் கால்களில் விழுந்தாராம். அந்த மனுஷன் எழுதலாம், யாரையும் மதித்து வாழ். அந்த மனுஷன் எழுதலாம், யாரையும் மதித்து வாழ். என்ன வார்த்தைங்க, என்ன ஒரு சொற்றொடர். இந்த 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 ஒரு சொற்றொடருக்குள்ள நம்ம வாழ்க்கையை அடங்கி போச்சு. நீங்க எப்ப சக மனிதன் மீதான மரியாதையை தருகிறீர்களோ இந்த உலகம் உங்களுக்கான மரியாதையை தர காத்திருக்கிறது. நம்ம மரியாதை எப்படி தரோம்? அந்தஸ்தா இருந்தா தரோம், பதவியில் இருந்தா தரோம், சொத்து வச்சிருந்தா தரோம், அவனால ஒரு காரியம் ஆகணும்னா மரியாதை தரோம், மதிக்கிறோம். இல்லை அம்மா அப்பாவே இன்னைக்கு சொத்து வச்சிருந்தாதான் பிள்ளைங்க மதிக்குது. எவ்வளோ சேர்த்தி வச்சிருக்க? அதான் உன்னை படிக்க வச்சதுலேயே போச்சே. போச்சா? நாளைக்கு சோத்துக்கு வந்து நின்றாத. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பசங்களாம் கேட்குறாங்க, அப்புறம் என்ன பெத்த? அப்படி யாராவது கேட்டால் அன்றைக்கே விஷம் வச்சுருங்கிற. அவன் வைக்க மாட்டோங்கிற தைரியத்தில் தான் நான் கேட்குறான், என்னையா பெத்தன்னு திமுறா கேட்குதுல. நீ குழந்தைங்க என்னையா பெத்த? வாப்பா, தவறு தான், இந்தா என்னது சத்து டானிக் குடிச்சோ ஸ்ட்ரைட்டாக போயிடுவேன், அமுச்சு விடுங்க. என்ன அப்படி திமிரு பசங்களுக்கு? கேட்கணும்ல. ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற நாம அமைதியாக இருக்கும். இன்னைக்கு சொத்து இருந்தாதான் பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையரை மதிக்குது. அதிகாரத்தில் ஒருத்தர் இருந்தால் அவரால் காரியம் ஆகணும்னு சக மனுஷன் மதிக்கிறான், புகழ்றான். இது எதுவுமே இல்லாமல் நான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தை படித்தேன். இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தன் சக மனுஷனை மதிச்சான்னு வச்சுங்களேன், அவன்தான் மிகச்சிறந்த நபர். உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவர்களை, இந்த வாக்கியத்தை நல்ல மனசோட ஆழத்தில் போட்டு வச்சுக்காங்க. உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது உங்களுடைய மனிதத்தன்மை. அவனால் நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் அவனை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோம், அதில் இருக்கு நம்ம மனுஷனா இல்லையான்னு. நாம் நடத்துறதே இல்லையே.
இந்த ஹைவேஸ் போகிறோமே, இந்த ஹைவேஸில் வரிசையாக ஹோட்டல் கட்டி விட்டுறானுங்க. வயதானவர்களை அங்கே வாட்ச்மேனாக போட்டுறாங்க, செக்யூரிட்டியாக. மழை, வெயில், புயல் என்னன்னாலும் அந்த மனுஷன் ஒரு விசிலை வச்சுக்கிட்டு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. வாங்க எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க, எங்கள் ஹோட்டலுக்கு வாங்க. அன்னைக்கு நான் பார்க்குறேன், அருகருக 2 உணவகங்கள், காரில் வந்த ஒரு இளைஞர் கூட்டம், அந்த வாட்ச்மேன் இருக்க அந்த செக்யூரிட்டி கூப்பிடுற ஹோட்டலுக்குள்ளே போகிற மாதிரி போயிட்டு பக்கத்து ஹோட்டலுக்கு போய் சிரிக்கிறாங்க. தெரிஞ்சே யாரும் தப்பு செய்ய போகிறதில்ல, ஆனால் அது தப்பு தானே, சிரிக்கிறாங்க. நான் பக்கத்தில் நிற்கிறேன். கிட்டத்தட்ட 60 கடந்த வயது முதிர்ந்த மனிதர் அவர். முகத்தில் மிகப்பெரிய சோர்வோடு அந்த இளைஞர்களின் சிரிப்பை அவர் கடந்து போகிறார். மெல்ல அருகில் சென்று அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாமே. அதற்கு அவர் சொன்னார், ஏழையை எந்த வேலையில் இருப்பவன் மதிக்கிறான் என்று கேட்டார். இன்னொரு இடத்துக்கு போனாலும் இதான நிலைமை. பழகிருச்சு தம்பி, பழகிருச்சு தம்பி. யோசிச்சு பாருங்களேன், நம்ம மதிப்பு எப்படி தரோம்? ஒருத்தரை மதிக்கிறதுனா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்குறோம்ல. நான் இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் பேசுகிறப்ப சொன்னேன், உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை எல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை அல்ல, நீங்கள் இருக்கிற இடத்திற்கு தரப்படுகிற மரியாதை. கேட்டா ஈரோடு மகேஷ் இதே ஈரோடு மகேஷ் டிவியில் வரல, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் டீ குடிச்சிருந்தா ஒரு ஆள் சீண்ட போகிறதில்ல. என்ன, நான் தான் ஈரோடு மகேஷ், குடுறா டீய. ஈரோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி செந்தில் கவுன்மணி அண்ணன், அந்த 2 அண்ணன்கள் பண்ணதில் காமெடியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கரகாட்டக்காரரில் இந்த வாழைப்பழ ஜோக்குக்கு முன்னாடி ஒரு காமெடி நடக்கும். அவர் கடையில் போய் செந்தில் சார் அண்ணே அப்படின்னு வாழைப்பழம் வாங்க போவார். அப்போ கடைக்கார்ட்ட செந்தில் அண்ணன் கேட்பார், எங்கள் அண்ணன் 2 வாழைப்பழம் கேட்டாருன்னு. அது கடைக்காரர் சொல்லுவார், உங்கள் அண்ணன் என்ன பெரிய கலெக்டரா, காசு கொடுத்தா யாருக்கு வேணால் வாழைப்பழம் தருவேன். இவ்வளோதான் நம்ம நிலைமை. நம்ம இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு தனியாளாக நாம் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான மரியாதையே கிடையாது. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. நான் நினச்சிப்பேன், அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ சிவன் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ அமைதியாக வாழ்ந்துட்டு போனாங்க. அவர்களை வரலாறு தன் பக்கங்களில் குறித்து வைத்திருக்கிறது. அவங்கள கம்பேர் பண்ணுறப்ப நாமெல்லாம் கால் தூசிக்கு சமம் கூட கிடையாது. நாம் எவ்வளோ அடக்கமாக இருக்கணும். யார் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாலும், யார் என் கூட பேசினாலும், யார் என்னை புகழ்ந்தாலும் நான் எடுத்துக்குவேன், இது எனக்கான மரியாதை அல்ல. அது அந்த தெளிவு எனக்கு இருக்கு, அதனால அமைதியாக இருப்பேன் எப்பயுமே. அந்த தெளிவு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிமா. இப்போ யாரையும் மதித்து வாழுக்கு பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எல்லாரையும் நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள் தான், ஆனால் சில முன்கூட்டிய முடிவுகள் இருக்கு. இவங்களை மதிச்சா போதும், இவங்களை இந்த அளவு மதிச்சா போதும், இல்லை இவங்களை இந்த அளவுக்கு மதிச்சா மட்டும்தான் அவங்க நம்மளை மதிப்பாங்க. பணம் அதிகமாக இருந்ததுன்னு வச்சுங்களேன், கார் கதவை திறந்து விடுறாங்க. சார் ஏன் கை இல்லை, அவர் திறந்தா கார் கதவை திறக்காது. பணமே இல்லை, சொந்தக்காரன் வீட்டுக்கு வரான், எப்போ கிளம்புற, கடைசி பஸ், சீக்கிரம் கிளம்பிட்டு போயிடும். நான் ஒன்னே சொல்றேன், என்றைக்கு பணத்தை வைத்து நீங்கள் உறவுகளை மதிப்பிட ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உறவுகளுக்குள் பிளவுகள் நிகழ்ந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண மனிதர்களிடம் இருக்கிற ஒரு தூய அன்பு, சாதாரண மனுஷன் இருக்கிற தூய அன்பு மிகப்பெரிய ஆட்கள்கிட்ட கிடையாது. மகுடேஸ்வரன் சொல்லுவாரு, என்றைக்கும் சிறியதாக இருப்பதே நல்லது, என்றைக்கும் சிறியதாக இருப்பது நல்லது. கவிஞர் மகுடேஸ்வரன். ஏன் பெரிய யானையை அடக்கி கட்டி வைத்து விடுகிறார்கள், எறும்பை யாராலும் ஒன்றுமே செய்ய முடிவதில்லை. சின்னதா இருக்கிறதே நல்லதுங்கிற. சிம்பிளா இருங்க, லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாமே, ஏன் ரொம்ப அலட்டிக்கணும்? எல்லாருக்குமான ரெஸ்பெக்ட், உங்களுக்கான மரியாதைங்கிறது எப்படி வரும்? நீங்க கொடுத்தாதானே உங்களுக்கு வரும். நீங்க சார் 2 பேரும் ஒன்வேல பைக்கில் மோதிக்கிறீங்க,
2 பேரும் நல்ல தமிழ் சொற்கள்ல பேசிக்கிறீங்க, அவங்க குடும்பம் தலைமுறையை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான தமிழ் சொற்கள்ல பேசிக்கிறீங்க 2 பேரும், ஓகேவா? இப்ப மோதனோன்னு முதல்ல ஒருத்தர் எடுத்தோட மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுங்க, சாரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அந்த சண்டை நிகழுமா? ஒருத்தர் வாயை விட்டோன்னே, ஒருத்தர் ஒரு வார்த்தை விட்டோன்னு இவன் சொல்றான், இங்க வாத்துக்க உனக்கு மேல நான் பேசுவேன், எடுத்தோன்னே உனக்கு மேல நான் பேசுவேன், பேசுவேன், இந்த ஆளு பேசு, யார் பெருசுன்னு பார்த்துடலாம். அதாவது இவர் இஸ்ரோல ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போறாரு, இந்த சைடு நாசால ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போறாங்க. எந்த ராக்கெட் கரெக்டா லான்ச் ஆகுதுன்னு 2 பேரும் சண்டை. பேசுறது தேவையில்லாத தீய சொற்கள், அதுக்கு 2 பேரும் நான் பெருசா நீ பெருசான்னு பாத்துக்கிறாங்க. நான் ஒன்னே சொல்லவா, மன்னிப்பு கேட்பது தாழ்ந்தது என்று நீங்கள் நினைக்கிற பொழுது மனித குணத்தை இழந்து விடுகிறீர்கள் என்று அர்த்தம். யாரையும் மதித்து வாழல, ஊர்ல இருக்கிறவங்கள மதிக்கணும், எல்லாரையும் அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல ஆண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க. வீட்டில் ஒரு அக்கா திரும்பி பார்க்குது, அவங்க வீட்டு ஆளுங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. சில அக்கா புருஷனோட வந்திருந்தா நல்ல கேளு தம்பி. வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க. நான் எல்லா மேடையிலும் இப்போ ரீசெண்டாக பேசுகிறேன், நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் வீட்டில் பார்க்குறேன், அம்மாவை பார்க்குறேன். அம்மாவுக்கு 74 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 84 வயசு, லேட் மேரேஜ். எங்கள் அப்பா எல்லா கடமையிலும் முடிச்சு 40 வயசு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்பையும் அந்த மனுஷன் எங்கள் அம்மா ரசம் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவளை மாதிரி சமைக்க முடியாது. உடம்பு எல்லாம் படுத்திருப்பாங்க. மீனா ரசம் மட்டும் வச்சுறேன். அப்பா நான் சொல்ல என் மனைவி, அப்பா அவள் வைப்பாப்பா, ஸ்ரீ வைப்பாப்பா, நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, ஏன்ப்பா அம்மாவை எழுப்புறீங்க? இன்னொன்று சார், ஆண்களுக்கு பொம்பளைங்க தூங்குனாலே பிடிக்காது. அந்த மாதிரி பல சைக்கோக்கள் இருக்காங்க வீட்டில். சைக்கோன்னு தான் சொல்லணும். அந்த ஆளுங்களெல்லாம் கோபமாக வருது எனக்கெல்லாம். தூங்குனா பிடிக்காது, ஆம்பளை எப்போ போகணும் சுத்தமாக பிடிக்காது. முதல்ல எழுப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. மெதுவாக ஃபேன் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது. யாராவது அங்கே ஒரு அக்கா கை காட்டி சிரிக்குது, பார்த்தியா உங்கள் அப்பன் கதை மாதிரியே இருக்குது. ஏன்னு கேட்குற அந்த ஆண்களுக்கு என்ன, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, என்ன மன வியாதி உங்களுக்குலாம்? ஏன் தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுப்புறீங்க? ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு நாள் எழுப்பிட்டா, ஆம்பளையா பாருங்கள், தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டோம்னா ஆம்பளை என்ன சொல்லுவேன், நம்மளாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? வேலைக்கு போயிட்டு அவ்வளோ டயர்டாக வந்திருக்கேன், நிம்மதியாக தூங்க முடியல, வாழ்னு கத்துறான். யார? அவன் பெத்த ஆதார் கார்டை. இவ பொம்பளை பிள்ளையாடிது, 10 ஆம்பளை பிள்ளைக்கு சமம். என்ன சேட்டை! டம்ளர் நான் படுக்கிறப்ப தான் டம்ளரை போடுவேன், பாத்திரத்தை போடுவேன். மனுஷன் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஏன்னா டெய்லி 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்ணுறாரு இவர். அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆம்பளைக்கு. 15 வருஷமா அதே சம்பளம், இதில் வியாக்கியானம் வேற, தூங்க முடியலன்னு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா, நீங்கள் மாறி மாறி ஷிஃப்ட்டுக்கு போகிற ஆளுங்களாக இருந்தால், ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் போவீங்க, ஒரு நாள் டே ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கிற ஆளாக இருந்தால், என்னைக்காவது முகத்தை சுழிச்சுக்கிட்டு சமைக்காமல் இருந்திருக்கா? முகத்தை சுழிச்சாலும் சமைக்காமல் இருந்திருக்கா? முதல் நாள் அத்தனை சண்டையை போட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு வைக்கும். அதுதான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க. அவ்வளோ சண்டை போடும், அவ்வளோ திட்டிருப்பான். நம்ம ஆள் எதிர்த்து வெக்கமே இல்லாமல் சோத்துக்கு நிற்பான். ஏன் வேற யார் போடுறது? நாம ஆஹா, இப்போதான் முதல் முறையாக ரசித்து சிரிக்கிற கேமராமேனை பார்க்குறேன். வெரி குட். சில கேமராமேன்லாம் ஃப்ரேம் வச்சுட்டு முறைச்சு நம்மளே பார்ப்பாங்க, எப்படா முடிப்பேன் வீட்டுக்கு கிளம்பணுன்டான். அவர் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அவருக்கு நடக்குதா இல்லை அவங்க அப்பாவுக்கு நடந்ததான்னு எனக்கு தெரியல. யாருக்கு நடந்தாலும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கேரக்டருக்கு நடந்திருக்கு. ஒரு காப்பியை போட சொல்லுங்க. நான்லாம் ஒரு நாள் சமைக்கிறேன், பொடி இட்லி பண்ணுறேன்னு கிச்சனுக்குள்ளே போய், பொடி இட்லினா என்ன, கொஞ்சம் இட்லி உப்புமா, இந்த காலையில் மிந்து போன இட்லி ஈவினிங் உப்புமாவை பண்ணுவாங்கள்ல, நானே யூடியூப்பை பார்த்து
நீ இட்லி நீ அமைதியாக இருமா, நான் பண்ணுறேன். என் ஒய்ஃப் ரொம்ப தெளிவு, வேண்டாங்க பேசுகிறதோட வாயை மூடுங்க. இதெல்லாம் என்னக்கா உனக்கு என்னக்கா அவ்வளோ சிரிப்பை நான் அவமானப்படுத்தினதில்லை, பேசுனதோட நிப்பாட்டுங்க, இந்த வேலைலாம் வேணாங்க, அது இட்லி மீந்து போனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், இரு நான் பண்ணுறேன். உள்ளே போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. எதுக்கு? இட்லி உப்புமாவு. நான் சொல்லிட்டேன் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது, இதுதான் டீல் நமக்குள்ளே. நீ என்ன சொல்லுவ? சமைக்கிறப்ப வராதிங்கன்னு சொல்லுவில்லை என்ன? அதே மாதிரி தான் உனக்கும், நான் சமைக்கிறப்ப வராது. 1.5 மணி நேரம் கழிச்சு என் ஒய்ஃப் கேட்டா, முடிஞ்சுதா? நான் லைட்டர் எங்கே வச்ச பற்ற வைக்க முடியும்? ஒரு நாள் சமைக்கிறேன்னு கிச்சனுக்குள்ளே ஒரு ஆம்பளை போனால் கிச்சனையே மாற்றிடும். கரெக்டாக்கா? மஞ்சப்பொடி இடத்துல சர்க்கரை. ஏங்க இப்போ வரைக்கும் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வித்தியாசம் தெரியாதுங்க. பருப்பை மாற்றி வாங்கிட்டு வந்துடுவானுங்க. அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வருது. 5 ஐட்டம் 50 ஃபோன் பண்ணிடுவான் கடையிலேருந்து. கத்திரிக்காய் இல்லையா, என்ன வாங்குறது? ஒன்றும் வாங்க வேண்டாம், வாடா நீ முதல்ல. இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பெண்மணி பண்ணுதே. 365 நாளும் 360 டிகிரியும் வேலை செஞ்சு சலிப்பே இல்லாமல் நமக்கு ஆக்கி போட்டு, நம்மளை பெற்றவங்களுக்கு ஆக்கி போட்டு, அவங்க பெற்றவங்களுக்கு ஆக்கி போட்டு, எல்லாருக்கும் சூடாக சமைக்கிற பெண் ஒரு நாளாவது சூடாக சாப்பிட்ருக்காளான்னு கேட்குற குடும்பம் இந்த ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மி. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ட்ரைமா, சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா சமைச்சிருக்கேன். ஏங்க ஆரம்பத்தில் எந்த பெண்களும் ஒழுங்காக சமைக்காதுங்க, எந்த ஆண்களும் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டான். அந்த அம்மாவுக்கு என்ன சமைக்கிறதுக்கு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நம்மளை மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொஃபஷன், அதுக்கு ஒரு வேலைன்னு எத்தனை பெண்கள். சார் நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் உலகத்து IPS IFS அதிகாரி IAS அதிகாரி ஆனாலும் வீட்டில் அம்மா வேலையாக வந்து அம்மா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வீட்டில் ஆண் அந்த மாதிரி இல்லை. இறைவி படத்தில் SJ சூர்யா சொல்லுவார், ஆண் நெட்டில் அந்த திமிரு நமக்கெல்லாம் பாரு. உண்மைதான். ஏன் அந்த அம்மாவுக்கு ஆசை இருக்க? ஒன்றை விட நல்லா படிச்சிருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்மளை விட நல்ல படிப்பறிவு வாய்ந்த பெண்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க திருமணமாகி. ஒரு ஆணும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்க மாட்டேன். எவ்வளோம்மா மார்க் 10th? நான் 10th அப்போலாம் 500க்கு 460. இவனுக்கு பேச்சே வராது. ஏன் தலைவன் தர்ம பாசு. 460? நீங்கள் நான் வந்து ஒரு 465மா, சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சு. இந்த 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 அம்மாவுக்கு அவன் சர்டிஃபிகேட் தொலைஞ்ச லட்சணம் தெரியும். ஏன்னா இந்த அம்மா பேர் பூங்கொடியை அவன் பூங்கெடின்னு எழுதினான். அப்பயே இருந்தாலும் எவ்வளோ 465 475 தெரியும். ஒரு இது நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய திறமையை, தகுதியை, உழைப்பை நீங்கள் மதிக்க தெரிந்தால் மட்டும்தான் யாரையும் மதிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவீர்கள். அதே மாதிரி தான் பெண்களும் ஆண்களும் மதிக்கணும். ஒரு அக்கா என்ன அப்படியே விட்டுருவாருன்னு பார்த்தேன். நீங்களும் அதை பண்ணணும். ஆண் எதிர்பார்க்குற அதிகபட்ச அன்பு என்ன தெரியுமா? அந்த ஆள் சூப்பரே இல்லைனாலும் நீங்கள் சூப்பர்னு சொல்லணும். இவ்வளோதான் அந்த ஆம்பளை எதிர்பார்க்குறத. என்னங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க குடும்பத்துக்காகன்னு சொல்லுங்கள், உற்சாகமாயிருவான் தலைவன். அவ்வளோதான், வானவில்லை பிடிச்சு பேக்கெட்டில் வச்சுப்பான். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அவன் ரிலாக்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். இருந்தாலும் அந்த ஆள் உற்சாகப்படுத்துங்க. ஆனால் நம்ம பொம்பளைங்க பாராட்டவே பாராட்ட. எப்படிக்கா அவன் புருஷன் எப்படி விளங்கும், ஆரம்பிச்சிலேயே முடிச்சு விட்டுறது. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மதிக்கலை. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தவங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளோ பெரிய பிழை. உண்மையா இல்லையா நான் சொல்கிறது? இது எவ்வளோ பெரிய பிழை. நாம் மதிக்க கற்றுக்கணும், அவங்க மதிக்க கற்றுப்பாங்க. நீங்கள் மதித்து நடந்துக்கணும், அவங்க மதித்து நடந்துப்பாங்க. நான் தான் சொன்னேன், நினைத்தது ஒருபோதும் முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும்ங்கிறது 100க்கு 100 உண்மை. நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க, அவங்க வாழ தெரிஞ்சிடும், அவங்க வாழ்ந்து பார்த்துப்பாங்க. அதை பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவான். என்னுடைய ஓட்டுநர் பன்னீர்செல்வம் வந்திருக்கார், என்னுடைய வாகன ஓட்டுநர். ஒவ்வொரு வருஷமாக இருக்கார். எங்கேயாவது ஹைவேஸில் சாப்பிட போகிறப்ப, ஊர் விட்டு ஊர் போகிறப்பன்னு நிறுத்திவிட்டு வாங்க பண்ணிடுறா, அவர் வந்துடுவார் சாப்பிட. எழுத்த மாதிரி உட்காருங்கன்னா எழுத்த மாதிரி உட்கார மாட்டார். சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லான்னு உட்கார மாட்டார். இல்லை சார் நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் சார் பார்.
நான் கேட்டேன், காரில் இப்படி தானே போகிறோம், காரில் இப்படி நீங்கள் அந்த சைடு போய் உட்காடுறீங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, வாங்க வாங்கன்னு இழுப்பேன் நான். ஏன் அப்படி என்ன? அந்த மனுஷன் ஓட்டினா தான் நான் விழுப்புரத்துக்கே வந்து சேர முடியும். கரெக்டா? ஓஹோ ஓவராக பேசுகிறான்னு விட்டானா? இயல்பா இல்லையா சார்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் மதிக்கிற சிறிய விஷயம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விளைவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும்.